பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட வாகன இறக்குமதி தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த விசேட வர்த்தமானியில் பல்வேறு விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது வாகன இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் விற்பனை செய்ய வேண்டுமாயின் 90 நாட்களுக்குள் உரிய கொள்வனவாளரின் பேரில் மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க 27ஆம் தேதி பிற்பகல் இந்த வர்த்தமானியை வெளியிட்டார். 1969ஆம் ஆண்டு இறக்குமதி ஏற்றுமதி ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் கீழ் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமை 2024 டிசம்பர் 18ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி வரை ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டாளரின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடன் பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ள வாகனங்களை விடுவிப்பதற்கு சுங்க பணிப்பாளருக்கு இதனூடாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி முதல் 2025 ஜூலை 31ஆம் தேதி வரை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான இயலுமை காணப்படுவதாக வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாகனங்களை பதிவு செய்வதற்காக இறக்குமதியாளர் அல்லது கொள்வனவாளர் வரி செலுத்துவோருக்கான அடையாள இலக்கம் எனப்படும் டின் இலக்கம் உள்ளடங்கிய ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சொன்ன விதிமுறைகளின் கீழ் இறக்குமதி செய்யக்கூடிய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்ட சில வாகனங்களுக்காக மாத்திரமே இவ்வாறு இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகன இறக்குமதியாளர்கள் தவிர்ந்த ஏனைய நபர்களுக்கு 1 வருட காலப்பகுதிக்குள் இவ்வாறு ஒரு வாகனத்தை மாத்திரமே இறக்குமதி செய்ய முடியும் என இந்த வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.